என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசாதீங்க, ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுங்க. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. சென்னையில் இன்று காலையுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்திற்குள் 16 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் தேக்கம், வீடுகளில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் புகுந்தது, மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மழை என்றால் கொண்டாட வேண்டிய மக்கள் மழை வந்தால் அச்சம் கொள்ளக்கூடிய அளவிற்கான நிலைமை சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இருக்கிறது. சாலைகளில் தண்ணீர் தேங்குவது, சாலை பழுதடைவது, இதனால் போக்குவரத்து ஸ்தம்பிப்பது, இயல்பு வாழ்க்கை பாதிப்பது என்று ஒவ்வொரு மழைக்காலத்திலும் நாம் பேசுவது வாடிக்கையாகிவிட்டது. இதற்கான பெருந்திட்டங்கள் அவ்வப்போது போடப்படுவதாக அறிவிப்புகள் வருகின்றன. ஆனாலும் கூட மழை என்று வந்தால் சென்னை ஒரே நாளில் தத்தளித்து விடக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இதற்கு அடிப்படை காரணம் தொலைநோக்கு பார்வை ஆட்சியாளர்களிடத்திலே இல்லாததா, அல்லது நிர்வாகம் அந்த திட்டங்களை சரியாக செய்யாமல் சீர்குலைவு நடவடிக்கைகளிலே அல்லது அவர்களுடைய நிர்வாக குறைபாடு காரணமா என்பதை பற்றி நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் பொதுப்பணித்துறையின் ஒரு ஓய்வு பெற்ற செயற்பொறியாளர் திரு திருநாவுக்கரசு, பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த பொறியாளர் சுந்தரராஜன், சென்னை குடிநீர் வாரியத்தில் பணியாற்றியவரும் தமிழ்நாடு அரசு பொறியாளர் கூட்டமைப்பைச் சேர்ந்தவருமான திரு CR ராஜன், அதிமுகவின் தலைமை கழக சொற்பொழிவாளர் திரு ஆவடிக்குமார். வணக்கம். திரு திருநாவுக்கரசு, மழை ஒவ்வொரு ஆண்டும் 20ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்குவது, தென்மேற்கு பருவமழை தொடங்குவது என்பது இயற்கையாக பார்க்கிறோம். சென்னையை பொறுத்தவரையிலும் வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையிலே வருகிறதுன்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு விவசாயிகளும் பரவலாக மழை பெய்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் இதில் 2-3 பிரச்சனைகள் ஒரு சேர வந்து விடுகிறது. வெள்ளம், அந்த வரக்கூடிய தண்ணீரை விவசாயிகளும் முழுமையாக பயன்படுத்தாமல் கடலில் கலந்து விடக்கூடிய நிலைமையை சில நேரங்களில் பார்க்கிறோம். இயற்கையாக ஒரு புயல் என்றால் சமாளிக்க முடியவில்லை என்று சொல்வதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஆண்டுதோறும் அக்டோபர் 20 நமக்கான மழைக்காலம் தொடங்கும் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களிலே அல்லது டெல்டா மாவட்டங்களிலே என்றால், மழை தொடங்குகிற ஒரு இயல்பாக பெய்யக்கூடிய பருவமழைக்கு இவ்வளவு பாதிப்பு என்பதை எப்படி புரிந்து கொள்வது? இந்த நீங்கள் கேட்டிருக்கிற விஷயத்தை பொறுத்தவரையில் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்ம சென்னை மாநகரத்தில் தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. சென்னை மாநகரத்தில் இந்த பிரச்சனை அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்னென்னா, இப்போ தான் நம்மக்கிட்ட CMDAன்னு ஒரு அமைப்பு இருக்குது. நம்முடைய நகர் விரிவாக்கத்துக்கோ மற்றதுக்கோ ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது. அந்த அமைப்பு இல்லாத நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா, அந்த அமைப்பு வந்த பிறகும் கூட சொல்லலாம், நம்முடைய டெவலப்மெண்ட்ஸ், அதாவது நம்முடைய அபிவிருத்தி நடவடிக்கைகள், ஒரு லே அவுட் போடுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையினுடைய சரிவுக்கு எதிராக அமைந்திருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதிக்கு தான் நிலத்தில் வாட்டம் இருக்கிறது என்று, சாய்வு இருக்கிறது என்று. ஆனாலும் நம்முடைய ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, குறுக்க போட்டிருக்கிற சாலையெல்லாம் வடக்கு தெற்கா போட்டிருப்பாங்க. வடக்கு தெற்கா போட்டிருக்கிற சாலையெல்லாம் உயரமாக இருக்கிற பொழுது மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி ஓடி வருகின்ற தண்ணீர் எல்லாம் அங்கங்கே தேங்குவதற்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தேங்குற இடங்கள்ல அந்த தண்ணி இந்த பக்கம் வர்றதுக்கான கல்வெட்டுங்க, அங்கங்கே கல்வெட்டு கட்டுறதும் அதிகமாக கல்வெட்டு கட்டப்படவில்லை என்பதுதான் உண்மை. இது நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்போ அண்மையில் நீங்கள் எதை எடுத்து பார்த்தீங்கன்னா, தற்போது மாநகராட்சியோட இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு சில பகுதிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உள்ளகரம், புழுதிவாக்கம் போன்ற பகுதிகள் எல்லாம் அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து மேடவாக்கம் போகிற அந்த சாலை இருக்கு பாருங்க, அது ஒரு ரிட்ஜில் போகுது, ஒரு மேட்டில் போகுது. அதுக்கு இந்த பக்கமும் அதுக்கு மேற்கால பக்கமும் பார்த்தீங்கன்னா மழைநீர், அதில் வரக்கூடிய மழைநீரானது நேராக புழுதிவாக்கம் சித்தேரிக்கு போகணும். அந்த சாலையில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கல்வெட்டு இருக்காது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா சித்தேரிக்கு தண்ணி வர்றதே இல்லை. அந்த தண்ணி பூரா வெள்ளமாக அங்கங்கே தேங்குது. வடிப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணன் நகர் போன்ற பகுதிகளில் தண்ணீர் தேங்குவதற்கு இதுதான் முக்கியமான பேசலாம். திரு சுந்தர், 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு சென்னையில் ஒரு பெரும் மழை,
16 சென்டிமீட்டர் மழைக்கே நகரம் தத்தளித்து விடுகிறத நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்லை, அதாவது இது வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது. அதாவது ஒரு 16 சென்டிமீட்டர் மழை வந்து இனிமே இப்படிதான் இருக்கும். ஏன்னா பருவநிலை மாற்றத்தினால எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஈவெண்ட்ஸ்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மாசத்துல பெய்யக்கூடிய மழை ஒரு நாள்ல பெய்யும். அப்போ அவ்வளோ நீரே நீங்கள் வந்து தாங்கி வைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். அதெல்லாம் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. இருந்த ஸ்ட்ரக்சர்ஸையும் அழிச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு மழையே நம்மளால தாங்க முடியுதுன்னா, ஒரு பெரிய பேரிடர்லாம் வந்து ஒரு சுனாமி போன்ற பேரிடரோ ஒரு நிலநடுக்கம் போன்ற பேரிடரோ வந்துச்சுன்னா நம்ம எப்படி சென்னையும் சென்னை மக்களையும் காப்பாற்ற போகிற அச்சமும் இதுலேருந்து நிச்சயமாக வந்து நமக்கு வந்து தோன்றுது. அதாவது சிட்டி டெவலப்மெண்ட் கிடையாது, அதுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இருக்கின்ற முன்னோர்கள் செய்து வைத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டோம். இன்னைக்கு ஏன் தண்ணி வந்து ரோட்ல தேங்குது, ஏன் தண்ணி வந்து பயங்கரமா வந்து வெள்ளம் மாதிரி ஓடுதுன்னா, வாட்டர் ஸ்ட்ரக்சர்ஸ், வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்னு குளம், குட்டை, கம்மான், ஊருணின் பல்வேறு பேர்களில் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 39,000 நீர்நிலைகள் இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு நீர்நிலைக்கும் ஒரு ஓடை இருக்கும். ஒரு நீர்நிலைக்கு 4-5 ஓடை இருக்கும். ஒரு நீர்நிலை நிறைஞ்சதுன்னா அடுத்த நீர்நிலைக்கு போகும். அப்படி 2 லட்சம் ஓடை இருந்துச்சு. 35 நதி. இதான் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்தமான ஒரு பாசனம் சார்ந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இன்னைக்கு கம்ப்ளீட்டா அழிச்சிட்டோம். முகப்பேர்ல ஏரி ஸ்கீம்னு போடுறாங்க. ஒரு ஏரி எப்படி ஸ்கீம் ஆக முடியும்? நாகர்கோயில குளத்து பஸ் ஸ்டாண்ட் பேர் வச்சிருக்காங்க. மதுரையில் மாட்டுத்தாவணி பேருந்து ஒரு நீர்நிலை. வள்ளுவர் கோட்டம், நீரின்றி அமையாத உலகம்னு சொன்ன வள்ளுவனுக்கே ஒரு நீர்நிலை அழிச்சு தான் வள்ளுவர் கோட்டம் வந்து கட்டியிருக்கோம். ஆக நம்ம கிட்ட ஒரு பரந்துபட்ட ஒரு சூழல் சார்ந்த வாழ்க்கைக்கான ஒரு பார்வை இல்லைன்னா நம்ம வந்து பார்க்க முடியும். திரு ராஜன், சுந்தர் சொல்வது ஒரு பரந்த பார்வையினாலும் சென்னையை பொறுத்தவரையிலும் சென்னை நகரத்துக்குள்ளேயே ஓடக்கூடிய 2 பெரிய ஆறுகள், அடையாறு, கூவம், 2 பெரிய ஆறுகள் சென்னைக்குள்ளே ஓடுது. இது இல்லாம 16 வகையான மனிதன் உருவாக்கிய குறும் கால்வாய்கள், பங்கிங்காம் கால்வாய், நந்தனம் கால்வாய், மாம்பலம் கால்வாய், விருகம்பாக்கம் கால்வாய், ஓட்டேரி நெல்லாம் 16 வகையான சிறு கால்வாய்கள் இருக்கு. இவ்வளவு இருந்தும் தண்ணீர் வெளியேறதுன்றதுக்கு வாய்ப்பில்லாம போயிடுது. அங்கங்க தண்ணி நிக்குது. இதுக்கு என்ன அடிப்படையான காரணம்? இதுல வந்து என்னன்னாங்க, கழிவுநீர் பராமரிப்பு வந்து சென்னை குடிநீர் வாரியம் பராமரிக்குது. இது மழைநீர் வடிகால வந்து சென்னை மாநகராட்சி பராமரிக்குது. இதுல மழை காலத்துல எப்படின்னாக்கா ரெண்டுமே அட் டயத்துல வந்து சுவேஜ் சிஸ்டம் அண்ட் ஸ்டாம் வாட்டர் ரெண்டும் சேர்ந்து பேரலா போகும்பொழுது அந்த மழைநீர் உடனே வடிகம். இப்போ வந்து 2001 பாத்தீங்கன்னா சென்னை குடிநீர் வாரியத்துல எந்த ப்ராஜெக்ட்டுமே வெற்றி பெறல. 2001 வந்து ஜேபிஐசி ப்ராஜெக்ட்னு ஒன்று பண்ணாங்க. அதை வந்து 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கோயம்பேடுல இருந்து ட்ரீட் பண்ணி கொடுக்கறது. 16 கிலோமீட்டர் முடிஞ்ச பிற்பாடு அதை டிராப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிசிஆர்சிபி ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தாங்க 2006. அதுல வந்து 473 இடத்துல கழிவுநீர் வந்து இதுல கலக்குது, நதிநீர்ல கலக்குது, அது தடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு திட்டம் போட்டாங்க. 2006 முடிஞ்ச பிற்பாடு இந்த 473 அவுட்ஃபால்ஸும் முடியல. 2008 என்ன பண்ணாங்க, சிஆர்ஆர்டி ப்ராஜெக்ட்னு கூவத்துக்கு மட்டும் போட்டாங்க. அந்த ப்ராஜெக்டும் சக்சஸ் ஆகல. இதுல பாத்தீங்கன்னா 3442 ஸ்டாம் வாட்டர் சென்னை மாநகராட்சி பராமரிக்குது. அதுல அவங்களே சொல்றாங்க 770 இடத்துல சென்னை குடிநீர் வாரியத்தில் கழிவுநீர் கலக்குதுன்னு. அது மெயினான காரணம் என்னன்னா, பராமரிப்புல வந்து இதுல வந்து 2008 வந்து 24,403 உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ஆணை வழங்கிச்சு. மனித கழிவுகளை வந்து மனிதன் தொடக்கூடாது, அதில் இது பண்ணக்கூடாதுன்னு. இது பிரிட்டிஷ்காரன் டிசைன் பண்ணாங்க. டிசைன் பண்ண பிற்பாடு அதில் ஐஏஎஸ் அதிகாரி வந்து வழக்கறிஞர் போகாம அவளே போய் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் 20 உபகரணங்களை வச்சு மனிதன் வந்து நுழைவாயில இறங்காமலே நாங்கள் வந்து அதை சுத்தம் பண்றோன்னு சொன்னாங்க. ஆனால் நுழைவாயில வந்து எதுவுமே வந்து 20 உபகரணங்கள் பயன்படுத்தப்படவே இல்லை. அதில் வந்து மழை காலத்துக்கு முன்னாடியே ஜெட்ராடி மிஷின், பக்கெட் மிஷின், சில உபகரணங்கள்லாம் பயன்படுத்துவாங்க. அது மனித கழிவுல இறங்கக்கூடாதுங்கிறதுனால அது வந்து பயன்படுத்தாமலே இப்ப ஜெட்ராடி மிஷின், பக்கெட் மிஷின் 2 தான் பயன்படுத்துறாங்க. அவங்க இறங்கி சுத்தம் பண்ணாதான் சரியா வரும்ன்றீங்களா நீங்க? என்ன இல்ல, அதுக்குள்ள வந்து டிசைன் பண்ணது பிரிட்டிஷ்காரன். அதுக்குள்ள உபகரணங்களை வந்து இவங்க பயன்படுத்தவே இல்லை. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2010 ஒரு 28 ஜெட்ராடி மிஷின், அடைப்பு எடுக்கிற மிஷின் வந்து வாங்கினாங்க. 2011 அது வந்து உபகரணங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி வந்து MS காம் இன்ஜினியர்ஸையும் அந்த தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணத ரைட்ஸையும் பிளாக் லிஸ்ட் பண்ணி அந்த மிஷின் இன்னும் அதையே தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. 2010 இருந்து இல்ல போதிய உபகரணங்கள் இல்லாதனால அதை செய்ய முடியலன்னு சொல்றீங்க. அதுல இன்னும் பொறியாளர்கள் இது வந்து பயன்படுத்துறதே இல்லைங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் இதுல வந்து தலையிடுறதுனால தான். இதுல வந்து நான் அபிஷியல் டைரக்டர்ஸ் 6 பேர் இருந்தாங்க. தொடர்ந்து ஒரு 10 வருஷமா அவங்களும் இல்ல. இதுல வந்து பொறியாளர்களுடைய கவனங்கள் இதுல செலுத்தப்படாத காரணத்தினாலதான் இது முழுமையா வெற்றி பெறல. இதுல வந்து மழைநீர் வடிகாலையும் இப்ப சுத்தம் பண்ண முடியாது. எதுனா அதுல வந்து கழிவுநீர் வந்து பெரும்பாலும் போகுது. கழிவுநீர் பெரும்பாலும் போறதுனால மழைக்கு முன்னாடியே சுத்தம் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இப்ப இல்ல. இது வந்து சென்னை குடிநீர் வாரியம் வந்து மழைநீர் இப்ப 1000 இடத்துல மேல இவ்வளவு 4 திட்டங்கள் போட்டு 2001 இருந்து எந்த திட்டங்களுமே வெற்றி பெறாத காரணத்தினால
பெரும்பாலும் வந்து கழிவுநீர் அகற்ற நிலையத்திலிருந்து நேரடியாகவே வந்து ஸ்டாம் வாட்டர்ல பம்ப் பண்ணி இப்போ இந்திரா நகர், எல்பி ரோடு, தொடர்ந்து ஐஸ் ஹவுஸ் பம்பிங் ஸ்டேஷன் இதெல்லாம் தொடர்ந்து பேசலாம். திருக்குமார், நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த ஒரு கட்சிக்காரராக இல்லாம ஒரு சென்னை நகர வாசியாக இந்த பிரச்சனை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது கழிவுநீர் வடிகால்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து மழைநீர் வடிகால்களா பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் பல பகுதிகள் மழைநீர் வடிகால் இல்லை, வெறும் கழிவுநீர் போற பாதையில இந்த தண்ணி வந்து வெளியேறணும்னு வர சொல்ல அதனுடைய அடைப்பு வந்து இதை தடுக்குது, அல்லது அது ரொம்ப குறைவான தண்ணி தான் வெளியேற்றுது. அதனால அது தண்ணி வெளியேறதுக்கு காலதாமதம் ஆகுது. இதுக்கு ஒட்டுமொத்தமா இதை பார்த்தோம்னா இது சென்னையில வந்து குடியிருப்புகளுக்கு தர முக்கியத்துவம் இந்த நீர் மேலாண்மைக்கு தந்தாங்களான்னு பார்த்தா அது தொடர்ச்சியாக அதில் குறைபாடு இருக்கிறதா தான் தெரியுது. ஒரு இந்த கட்டமைப்புகள் இங்கே இருக்கிற மக்கள் பெருக்கத்துக்கு தக்கவாறு சீர் செய்யப்பட்டதான்னா இல்லை. இன்னும் சொல்ல போனால் சென்னை நகரமே முதல்ல ஒரு கிராம பகுதிகளாக இருந்து அது வளர்ச்சி அடைந்தது. அந்த ஏற்கனவே இருந்த அன்றைக்கு இருந்த ஜனத்தொகை, இன்றைக்கு இருந்த ஜனத்தொகை, அன்றைக்கு இருந்த வீடுகள், இன்றைக்கு இருந்த வீடுகள், இன்னும் கேட்டால் இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஒரு குறுகிய இடத்துல வந்து அதிகமான மக்கள் புழக்கமும் கழிவு நீரும் வெளியேறுகின்ற சூழ்நிலையில் அதை வெளியேற்றுவதற்குரிய ஒட்டுமொத்த அந்த ஒரு கட்டமைப்பே வந்து உருவாக்காதனுடைய விளைவு இருக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த நேரத்தில் இந்த இடத்துல அடைப்பு வந்ததுன்னா அதை நீக்கிறதுக்குரிய முயற்சி பண்றாங்களே ஒழிய ஒட்டுமொத்தமா அந்த இவ்வளவு பெரிய பரப்பளவு கொண்ட நகரத்தில் ஒட்டுமொத்தமா அடிப்படையில வந்து கழிவுநீருக்கு பாதை தனியா, மழைநீர் வடிகிறதுக்கு பாதை தனியா போட்டு அதை உடனடியா வந்து வெளியேற்றத்துக்கு அந்த எவ்வளவு மழைநீர் வந்தாலும் அது தனியா பாதை இருந்ததுன்னா அது பக்கத்தில் இருக்கிற ஆரோ நீர்நிலைகளை வந்து கொண்டு போய் சேர்த்துட முடியும். ஆனா அது இல்லாததுனால ரெண்டாவது ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு சமதளமா இல்லாத கீழே இருக்கிற தண்ணி மேல போகணும்னு நினைக்க சொல்ல அது ரிவர்ஸ் ஆகுது. சரி, இப்ப சென்னை போலவே மும்பையும் ஒரு கடற்கரை நகரம். மும்பையில் பார்த்தீங்கன்னு சொன்னா 2005 ஜூலை 26 27 வரையிலுமான அந்த 24 மணி நேரத்துக்குள்ள அங்க பெய்த மழை 944 மில்லிமீட்டர், அதாவது 94 சென்டிமீட்டர். இது வந்து ஒரு வரலாறு காணாத மழை அப்படின்னு பேசப்பட்டது. பல மணி நேரம் அங்க வந்து போக்குவரத்து 2 நாட்கள் ஸ்தம்பிக்கப்பட்டது. மக்கள் லட்சக்கணக்கானவங்க சாலையிலே நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்லாம் செய்திகள் பார்த்தோம். அது வந்து ஒரு 94 சென்டிமீட்டர் மழை பெய்தால் அங்க ஏற்படுற பாதிப்பு இங்க 16 சென்டிமீட்டர் மழைக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னாலும் ஒரு சாலைகள்ல தேக்கம் ஆகிறது, சாலைகள் பெரிய அளவுல பழுதடைகிறது, அதனால போக்குவரத்து முற்ற ஸ்தம்பிச்சு பல மணி நேரம் வண்டிகள் ஊர்ந்து போறது, இப்படி ஒரு நிலைமை நாம் இங்கேயும் பார்க்கிறோம். கடற்கரை நகரமாக இருந்தும் ஏன் இந்த நிலைமை? இப்போ அந்த விஷயத்தை பொறுத்தவரையில் சார் சொன்னாங்க, நம்ம இருந்த அத்தனை நீர்நிலைகளையும் ஆக்கிரமிச்சிட்டோம் அப்படின்னு. இது வந்து மறுக்க முடியாத உண்மை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க மாம்பழம் ட்ரெயின். அந்த மாம்பழம் ட்ரெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் ஏரியினுடைய வடிகால். மாம்பழத்தில் ஒரு ஏரி இருந்தது, அந்த ஏரியை முழுவதுமாக அழித்து விட்டோம். அந்த மாம்பழம் ட்ரெயினில் இன்னைக்கு வரக்கூடிய தண்ணி அங்கே இருக்கிற எல்லா தண்ணியும் கலெக்ட் பண்ணி அது வழியாக வருதான்னா இல்லை. அதே மாதிரி நுங்கம்பாக்கம் ஏரி பெரிய ஏரி, இந்த 2 ஏரிகளுடைய கொள்ளளவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 370 மில்லியன் கன அடி அளவுக்கு அதனுடைய கொள்ளளவு இருந்திருக்கிறது அந்த காலத்தில். அந்த 370 மில்லியன் கன அடியும் இதில் வராத போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு தேக்கம் கொடுக்க தான் செய்யுது. இந்த 370 மில்லியன் கன அடியும் தண்ணியும் அங்கங்கே குட்டையாக தேங்க ஆரம்பிக்குது. மேலும் சென்னை மாநகரை பொறுத்தவரையில் கடல் மட்டத்தில் இருந்து நம்ம ரொம்ப குறைவான உயரத்தில் இருக்கிறோம். எல்லா தண்ணியும் வடிச்சு கடலுக்கு போனோம்னா நமக்கு அழகான 2 நீர்வழி 7 மீட்டர்ல இருந்து 10 மீட்டர் தான் நம்முடைய அது கூட இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஹைகோர்ட் இருக்குது இல்லையா, ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய நம்முடைய சென்னை மாநகரத்தினுடைய அந்த அளவு பார்த்தீங்கன்னா லெவல் பார்த்தீங்கன்னா 9.02 ஃபீட்னு நினைக்கிறேன், பிரிட்டிஷ் பீரியட்ல எடுத்து வச்சிருக்காங்க. ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஓல்டு லைட் ஹவுஸ் உடைய பேஸ்மெண்ட்ல அந்த லெவல் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா கராச்சியில் இருக்கிறது கடல் மட்டம் 0.0னா அதை விட ஒரு 9 அடி நம்ம மேல இருக்கிறோம். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற கடல் மட்டத்தை விட நம்முடைய நிலமட்டம் எவ்வளவு உயரத்தில் இருக்குதுன்னா 1 மீட்டருக்குள்ளதான் இருக்கிறோம். இன்னும் வேளச்சேரி போன்ற பகுதிகள் பார்த்தீங்கன்னா 1/2 மீட்டர் உயரத்துல தான் இருக்கு. அதனால எந்த தண்ணி வடிஞ்சு போனாலும் அந்த தண்ணி வடிஞ்சு போற போது அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்லோப் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிளாட் ஸ்லோப் தான் கொடுக்க முடியுது இவங்களால.
மேலும் அப்படி கட்டுற பகுதிகளில் கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கட்டும்போது ஒரு பொறியாளரும் இதுவரையில மட்ட அளவு எடுத்து பார்த்து செய்ததாக நான் இதுவரையில் பார்த்ததே இல்லை. அவங்க ஏதோ அந்த கான்ட்ராக்டர் வர்றாரு, அவர் இஷ்டத்துக்கு ஒரு ஸ்லோப்பு கொடுத்து கட்டிட்டு போறாரு. அதனால அதுல ஃப்ளோ நல்லா இருக்குமா, தண்ணி பூரா அதை வடிச்சிருமான்னா நிச்சயமா முடியாது. இதுவும் ஒரு முக்கிய காரணம். நீங்க இப்படி சொல்றீங்க, 1600 கோடி ரூபாய் செலவுல ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்துல இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண போறோம் அப்படின்னு சொல்லி மேயர் மா சுப்பிரமணியம் இருந்த நாட்கள்ல 1600 கோடிக்கு திட்டம் போட்டாங்க. அதுல இருந்தது எல்லா இது மாதிரியான கழிவு செல்லக்கூடிய பாதைகளை கிரேடியன்ட் பார்த்து மட்டம் பார்த்து நேரா ஒரு பெரிய ஆறுக்கோ அல்லது கடலுக்கோ கலக்கக்கூடிய வகையில பண்ண போறோம்னு அறிவிச்சாங்க. அதனுடைய தாக்கம் காரணமா தான் இப்ப பாதிப்பு குறைவா இருக்குன்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? நிச்சயமா இல்ல, முன்ன விட பாதிப்பு இப்ப குறைவுன்னு சொல்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஏன்னு கேட்டா இப்பவும் பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அந்த இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால், அதாவது 2 மணி நேரத்துக்குள்ள பெய்யற மழை, ஒரு மணிக்கணக்கில் பெய்யக்கூடிய மழை இருக்கு இல்லையா, இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால், அது அதிகம்னு சொல்றாங்க. சார் கூட சொன்னார் 16 சென்டிமீட்டர் மழையை ஒரே நாள்ல கொட்டிடுத்துன்னு. அது உண்மைதான். இருந்தாலும் இந்த இன்டென்சிட்டியை தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு நம்மால ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் பண்ண முடியும், மழைநீர் வடிகால் பண்ண முடியும். அதை ப்ராப்பரா செஞ்சோம்னாக்கா நிச்சயமா தண்ணி போறதுக்கு இப்பவும் வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இது வெறுமன நீர் மேலாண்மை குறித்த விஷயம் மட்டும் கிடையாதுண்ணா. இது ஒட்டுமொத்தமான நம்மளுடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள் இருக்கு. சென்னையோட கேரியிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு. சென்னை நகரம் இவ்வளவு மக்கள் தொகை தான் தாங்கும்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அது ஒரு நிலப்பகுதி, அதுக்குள்ள வளங்கள், அது சார்ந்த கேரி, அதோட பல மடங்கு நம்ம சென்னை மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கு. வெறும் ஒரு 30 லட்சம் தான் இருக்க முடியும் சென்னையோட மக்கள் தொகை. 1 கோடியா இருக்கும். நீ அப்படி பார்த்தீங்கன்னா சென்னையை காட்டிலும் மும்பையினுடைய மக்கள் அடர்த்தி அதிகம். அதான் சொல்றாங்க. அதாவது மும்பைல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அதை நல்லா மெயின்டைன் பண்ணி ஓரளவுக்கு காப்பாத்திட்டு வராங்க. இன்னும் மும்பையில் அந்த 2005-2006 பெஞ்ச மழையோட ஜாஸ்தியா இருக்கிற வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா பருவநிலை மாறிட்டு இருக்கனால கண்டிப்பா வரும். அப்போ மும்பை எப்படி தாக்கு பிடிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல. மும்பை 94 சென்டிமீட்டர் தத்தளிச்சதுன்னா சென்னை 16 சென்டிமீட்டர் தத்தளிக்குது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஃபரன்ஸ் இருக்குது. நம்ம இன்னைக்கு கொஞ்சமா அந்த மும்பையோட நதியை கொஞ்சம் மீட்டெடுத்து செய்யறதுல அந்த மாதிரி விஷயங்களை மும்பை கான்சன்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க சென்னையை முழுமையாக நகரமயமாக்கி இன்னும் மக்கள் தொகை பெருக ஒரு வீடு இருந்த இடத்துல 100 வீடா மாறுது. அப்ப அந்த ஒரு வீட்டு அளவு தான் அவங்க டிரைனேஜ் போட்டிருப்பாங்க. அப்ப அதை மாத்தணும். அப்ப எல்லாமே ஒரு மாதிரி ஒரு தொடர் வினைமா தான் போயிட்டு இருக்க முடியாது. ஒரு டீசென்ட்ரலைஸ் பண்ணி அர்பனைஸ் பண்ணி அதாவது நகர்மயமாக தடுக்கணும். கிராமப்புறங்களுக்கு இந்த இதெல்லாம் நடைமுறையில சாத்தியம் பண்ணிதான் நீங்க இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை ஒட்டி அதுக்கு ஏதாவது ஒரு தற்காலிக நிவாரணங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ நீங்க ஒரு மழைநீர் வடிகால் ஒரு இடத்துல இருந்து மழைநீர் வெளியேற்றணும்னா அது எங்க போய் அந்த டிஸ்போசல் எங்க கிடைக்குதோ அது வரைக்கும் அதை திட்டமிட்டாதான் அது சரியா இருக்கும். ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீட்டில் இருக்கிற நீரை அல்லது கழிவுகளை வெளியே கொண்டு ரோட்ல விட்டா நம்ம பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் இந்த பகுதியில இருந்து கொண்டு போய் அதை தண்ணியை அங்க விட்டுறாங்க. அங்கிருந்து அது அந்த இடத்துல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அது திருப்பி எங்க போறதுன்னு தெரியாம திருப்பி சுடுற சூழ்நிலை. அதாவது ஒட்டுமொத்தமாவே இன்றைக்கு நம்முடைய சென்னை மாநகரத்தினுடைய பரப்பளவு, அந்த பரப்பளவில் இருக்கிற குடியிருப்புகள் அல்லது சாலைகள், அந்த சாலைகளை ஒட்டி அந்த நீர்நிலை கழிவு மழைநீர் வெளியேறதுக்குரிய கட்டமைப்பு வசதிகளை திட்டமிட்டு ஒரு ஓவரால் இன்னும் வரக்கூடிய நாட்களில் இங்க இருக்கிற ஜனத்தொகைக்கு அல்லது குடியிருப்புகளுக்கு தக்கவாறு அதை உருவாக்கினாலுடைய இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. எந்த திட்டங்களுமே சார் 30 ஆண்டுகளுக்கு தான் டிசைன் பண்றாங்க. இப்போ ஜேபிஎஸ்சி திட்டம் கோயம்பேடு ட்ரீட்மெண்ட் பிளான்ல இருந்து ட்ரீட் பண்ணி இது இண்டஸ்ட்ரியலுக்கு வாட்டர் கொடுக்கணும், கூவத்தில் கலக்கக்கூடாதுன்னு தான் பண்ணாங்க. மேக்சிமம் 16.4 கிலோமீட்டர் உள்ள டிஸ்டன்ஸை 16.62 கிலோமீட்டர் பண்ணிட்டு 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி 2001 டிராப் பண்ணிட்டாங்க. அதை பயன்படுத்தவே இல்லை. இப்போ சிசிஆர்சிபியில் எப்படின்னா ஒரு பம்பிங் ஸ்டேஷன்லும் அட்டி டயத்தில் மழை காலத்தில் ரிலே பம்பிங் ஸ்டேஷன் இருக்கும். சின்ன பம்பிங் ஸ்டேஷன்ல இருந்து பம்ப் பண்ணி அங்க போய் அங்கிருந்து பம்ப் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டம் அட்டி டயத்துல எல்லாத்தையும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் கிராவிட்டி ஃப்ளோ போட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா பெருங்குடி ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு மத்திய கலாட்சியில இருந்து பெருங்குடி வரைக்கும் போட்டுட்டு 2 கிலோமீட்டர் அப்படியே போடாம விட்டாங்க. அசோக் நகர்ல அசோக் பில்லர்ல இருந்து நெசவாக்கம் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு போட்டுட்டே வந்ததை ஒன்னு அந்த சிஸ்டமே ஃபெயிலியர் ஆகி அது ஃபங்க்ஷனே ஆகல. அதாவது சார் சொல்றதெல்லாம் கழிவு நீர் வெளியேற்றதுக்கு சொல்றாரு. கழிவு நீர் மழை நீர் தான் பாத்தீங்கன்னா 2 பேரலா தான் நடக்குதுங்க.
இப்போ வந்து மழை காலத்துல வந்து ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எல்லாம் வந்து கழிவு நீர்ல தான் தேவைப்படும். ஆனா மழை நீர் வெளியேற்றம்ன்றதுதான் இப்ப பிரச்சனை. மழை நீர் வெளியேறதுக்கு காரணமே வந்து அட் டயத்துல பம்பிங் ஸ்டேஷன் போடும் பொழுது அந்த மழை நீர் வந்து போகும். ஸ்டாம் வாட்டர்ல வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரைனேஜ் வாட்டர் தான் போயிட்டு இருக்கு. அதிர்ச்சிகரமா இருக்கு அந்த விஷயம். அதாவது ஒரு மழை நீர் வடிகால்ல போய் எப்படி டிரைனேஜ் கொண்டு போறாங்க அதிர்ச்சிகரமா தவறு. ரெக்கார்டே வந்து 3000 வடிகால் பணியாற்றுவர் மழை நீர் வடிகால் ரொம்ப தவறான விஷயம். இன்னொரு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ல போய் நீங்க டிரைனேஜ் கலந்து விட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஃபங்க்ஷன் ஆகுது? சிஸ்டம் வந்து டிரைனேஜ் சிஸ்டம் வந்து இந்த உபகரணங்கள் சரியில்லாததுனால ஓவர்ஃப்ளோ கனெக்ஷன் வந்து டிரைனேஜ் பக்கத்துல போறதுனால இதுல ஓவர்ஃப்ளோ கனெக்ஷன்ல தான் ஸ்டாம் வாட்டர்ல தான் மேக்ஸிமம் ட்ரைனேஜ். அதாவது இதுல ஒரு உண்மை கூட இருக்கு. அதாவது இன்றைக்கு எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அல்லது டிஸ்போசல் இல்லாம இந்த இது கழிவுநீர் வடிகால் அமைக்க முடியாது. ஏன்னா வந்து இப்போ அதுக்கு டிஸ்போசல் வேணும், ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வேணும், அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்றாங்க, பல நகராட்சிகள்ல மழைநீர் வடிகால்னு போட்டு சாங்ஷன் பண்ணிட்டு அதுல கழிவுநீர் விட்டுருவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நகர்மன்ற உறுப்பினராக உள்ளாட்சி அனுபவம். இன்னொரு விஷயத்த நம்ம கவனிக்க தவறுறோம். என்னன்னா சென்னையை பொறுத்த வரையில ஒரு வீடு கட்டணும்னா 40 அடிக்கு 60 அடி சைஸ் இருக்கிற 2400 ஸ்கொயர் ஃபுட்ல எவ்வளவு ஏரியாவை ஆக்குபை பண்ணி வீடு கட்டலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு அளவு சிஎம்டிஏவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மடிப்பாக்கம் போன்ற பகுதிகளில், அந்த புறநகர் பகுதிகளில் அது 55% மேலே கிடையாது. ஆனால் கட்டடம் அத்தனையும் அடைச்சி கட்டிடுறோம். அதனால மழைநீர் உள்புகுந்து செல்வதற்கான அந்த பரப்பளவு இருக்குது, அது கணிசமாக குறைக்கப்படுகிறது. இதுவும் மழை நீர் தேங்குவதற்கு ஒரு முக்கியமான வீட்டுக்குள் பெய்யக்கூடிய மழை வீட்டு பகுதியில் அங்கேயே வந்து அது ரூஃப்ல பெய்யும் போது என்ன ஆகுது, அவ்வளவு மழை நீரும் அந்த தண்ணி வெளியேறதுக்கு வச்சிருக்கிற பைப் வழியா கிடுகிடுன்னு வெளியே ஓடுது. அதுவே தரையில பெய்யுமானா கொஞ்சமான அது ஊறி உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்க சொல்றீங்க, பட் அந்த மாதிரி அதிகப்படுத்தி இடத்தை கட்டினாலும் கூட அந்த தண்ணீரையும் சேகரிப்பதற்காக தான் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை ஒவ்வொரு வீடுகளிலும் வைக்கணும்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு வெற்றிகரமா இருக்கு அந்த திட்டம் வந்து அருமையான திட்டம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அதை நடைமுறைப்படுத்தும் போது, நடைமுறை சாத்தியமாக அதை செய்யணும் போது அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரீசார்ஜ் வெல் ஒண்ணு கட்டி அதில் விட்டுருக்கணும். ஒரு சின்ன ஷாப்ட் மாதிரி, ரீசார்ஜ் ஷாப்ட் மாதிரி போட்டு அதில் விட்டுருக்காங்க. ஒரு சில பகுதிகளில் பாத்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரையில இங்க நிறைய கிளே இருக்கு, டாப்ல பாத்தீங்கன்னா களிமண் இருக்கு. இந்த களிமண்ல ஒரு மழை நீர் தான் உள்ள போகும் மொழியா, அடுத்த மழைக்கு தண்ணி பூரா வெளியில தான் வரும். இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை பார்ப்பதற்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒருத்தர் போட்டாங்க, அவங்க எல்லாம் வந்து பார்த்திருக்காங்க. அவங்களும் இதே கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.